ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் இந்த மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த இலை மீது கல்லுப்பு அப்புறம் மிளகு வைத்து ஏற்றக்கூடிய இந்த 2 தீபம் உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இலை வைத்து என்ன மாதிரி தீபங்களை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். இந்த 24 நிமிஷங்களும் நம்ம என்ன வரன்னு கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை, ஐதீகம். இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு முக்கியமான ஆளாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா. பகவான் கிருஷ்ணர் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை தன்னோட மயில் இறகுல ஒளித்து வைத்திருக்கிறதா சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர வேளையில நம்ம என்ன வரன்னு கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை இதை பூலோகத்துக்கு எல்லா நேரங்களும் அனுப்பி வைக்கும்போது அதை யாரும் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதத்துக்கு ஒரு முறை அனுப்பி வைக்கிறாராம். அப்படிப்பட்ட அபிஜித் அப்படின்னா வெற்றி பெறுபவர், அதாவது தோற்கடிக்கவே முடியாதவர் அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். மாதம் மாதம் வரக்கூடிய என்றைக்காவது ஒரு நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் வரும். நம்மளோட ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாத, பல பேரும் அறியாத 28வது நட்சத்திரம் தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். எந்த ஒரு திதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு நாளைக்கு குறைந்தது 24 மணி நேரங்கள் நீடிக்கும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் நீடிக்குமாம். இந்த 24 நிமிஷத்துல நீங்க கிருஷ்ண பரமாத்மாவையும் அதே நேரம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்குரிய கடவுளையும் சேர்த்து வணங்கும் போது நாம என்ன வரன்னு கேட்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும். முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு இருக்கு, எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். டிசம்பர் 23ஆம் தேதி அதிகாலை 5 மணி 20 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் 5 மணி 44 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சரியா 24 நிமிஷங்கள். அதாவது மாதம் உத்திராடம் நட்சத்திரம் முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதி, உத்திராடம் நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிடங்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் அபிஜித் நட்சத்திரமா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்துல அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து நம்ம வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை அறையை விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதாம். அவங்க தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நேரமும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். அதனாலதான் பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம வழிபாடு செய்யணும் மார்கழி மாதத்துல. அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ளேயே நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இந்த வருஷம் வந்திருக்கு. இதை பயன்படுத்திக்கோங்க. எல்லா வருடமும் எல்லா மாதமும் இதே மாதிரி அமையாது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன் மாறுபடும்னு. உதாரணத்துக்கு டிசம்பர் 23ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ரொம்ப உகந்த அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை அபிஜித் நட்சத்திரம் நேரம் வரக்கூடிய இந்த 24 நிமிடங்கள் நீங்க பண்ணும்போது எதிர்பாராத பல மாற்றங்கள் உங்க குடும்பத்துல ஏற்படும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு இலை, 2 அகல்விளக்கு, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகு. இலை கூடுமான அளவுக்கு அரச இலை பயன்படுத்துறது விசேஷம். ஒருவேளை அரச இலை இல்லைங்கிறவங்க செம்பருத்தி இலையவோ வெற்றிலையவோ பயன்படுத்திக்கலாம். அரச இலை தயார் செய்ய முடியும். காய்ந்த அரச இலையா இருந்தாலும் பரவாயில்லை. சாஸ்திரத்துக்கு 2 அரச இலை இருந்தா கூட போதும். இல்லைன்னா வெற்றிலை செம்பருத்தி இலையை கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கணும். 2 மண் அகல்விளக்கு, அதுல திரி போட்டு தீபம் போடுறதுக்கு நல்லெண்ணெயும் திரியும் வச்சுக்கணும். கல்லுப்பு அப்புறம் மிளகு இது 2 தயார் செஞ்சுக்கோங்க. காலை 5 மணி 20 நிமிஷத்துக்கெல்லாமே சரியா அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுறதால நீங்க முந்தைய நாள் இரவே
அதாவது திங்கட்கிழமை டிசம்பர் 22ஆம் தேதி இரவே இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் நீங்க தயார் செய்து வச்சுக்கோங்க. காலையில சரியா 5:20 பிறந்து அபிஜித் நட்சத்திரத்துல நீங்க காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த தீபத்தை ஏத்தி வைக்கணும். இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய முறை ரொம்ப எளிதுதான். சின்னதா ஒரு தட்டு மேல இல்ல மணப்பலகை மேல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை இல்லைன்னா அரச இலை இல்லைன்னா வெற்றிலை அந்த இலைய பக்கத்துல வச்சுட்டு அந்த இலையோட மைய பகுதியில அகல் விளக்க வைக்கணும். அந்த அகல்விளக்கோட அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, எரியக்கூடிய இடம், அதுக்கு நேரா இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகு இந்த 2 பொருட்களையும் தனித்தனியாக அந்த இலை மீது வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த இலை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல நீங்க தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, இல்ல நெய் தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். ஆனா இந்த தீபம் எரியக்கூடிய நேரத்துல அந்த இலை மீது கல்லுப்பும் இன்னொரு இலை மீது மிளகும் கட்டாயம் இருக்கணும். இந்த இடத்துல நாம ஏன் மிளகும் உப்பும் பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வேளையில முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மிளகு, அதாவது சஷ்டி விரதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு இருக்கு இல்லையா, அதையும் கண்திஷ்டி பில்லி சூனியம் இது எல்லாத்தையும் வேரோடு அறுக்கக்கூடிய இந்த கல்லுப்பு, மகாலட்சுமி தாயார் அம்சம் செய்யக்கூடிய கல்லுப்பு, மகாலட்சுமி தாயார் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனா யாரு? பகவான் கிருஷ்ணர். இந்த அபிஜித் நட்சத்திர வேலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவங்க 2 பேருக்கும் உகந்த இந்த 2 பொருட்களையும் அந்த இலை மீது வைத்த தீபத்தை ஏற்றும் போது முருகப்பெருமானுடைய அருள், கூடவே செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கிறதால செவ்வாய் பகவானோட அருள், அது கூட மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் அதாவது பகவான் கிருஷ்ணர் இவங்களுடைய அனுகிரகத்தையும் நாம சேர்த்து பெற முடியும். இந்த அமைப்பு எல்லாத்தையும் இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி திங்கட்கிழமை இரவோ இல்ல செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 4:30 5 மணிக்கெல்லாமோ தயார் செஞ்சு வச்சிடுங்க. சரியா 5:20 பிறந்ததுக்கு பிறகு நீங்க தீபத்தை ஏத்திட்டாலே போதும். இந்த தீபம் 5:20 இருந்து 5:44 வரைக்கும் எரியணும். அதாவது அபிஜித் நட்சத்திரம் நேரம் நீடிக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள். அந்த நேரத்துல உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் வைக்கும்போது அது நியாயமான கோரிக்கை, உங்க சக்திக்கேற்ற கோரிக்கை, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத கோரிக்கையா இருக்கிற பட்சத்துல அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். பகவான் கிருஷ்ணர் உங்க கோரிக்கையை காது கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார். கூடவே முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த கல்லுப்பையும் அந்த மிளகையும் எடுத்து தண்ணியில விட்டுருங்க. அந்த இலையையும் பத்திரப்படுத்த வேணாம், செடி கொடியில போட்டுருங்க. ஒருவேளை இந்த தீபத்தை இப்ப இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அபிஜித் நட்சத்திர வேலையில ஏற்ற முடியல, காலையில எந்திரிக்க முடியல, அதுக்கு உடல் ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்? கூடுமான அளவுக்கு அபிஜித் நட்சத்திர வேலையில ஏத்திருங்க. அதுக்கு முடியாதவங்க, அதை தவற விட்டவங்க மாலை ஒரு 8 மணி 9 மணி நேரத்துல செவ்வாய் ஓரை வரக்கூடிய அந்த நேரத்துல கூட இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க. இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நாளுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளமான செல்வம் நிறைந்த நாட்களாக மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.